நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபார்மேட்டிங். அதாவது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் அந்த பேஜோடைய செட்டப்ஸ், ஓகே, பேஜோடைய செட்டப்ஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் thing in word processor is how to format the page with the elements, okay, such as margin, numbering, see here, margin, numbering, page layout, header and footer, okay. So these information how to rearrange or how to it's look like good, okay. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங், பேராகிராஃப் ஃபார்மேட்டிங். ஒரு வேர்டை, ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம ஃபார்மேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு பேஜை எப்படி ஒரு பேராகிராஃப் எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேஜ் ஃபார்மேட்டிங், ஒரு டோட்டல் ஆஃப் த பேஜ், ஓகே. இந்த செட்டப்ஸ், ஓகே, இந்த மார்ஜின், ஓகே, இந்த நம்பரிங், பேஜ் லே அவுட்டு அண்ட் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர், இது எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஆர் ஃபார்மேட் பண்ண போகிறோம், ஓகே. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் தேர், ஓகே. ஃபார்மேட்டிங் யுவர் பேஜ் மேக்ஸ் தெம் லுக் மோர் எஃபெக்டிவ், மோர் அட்ராக்டிவ் அண்ட் மேக் தெம் ஈஸியர் டு ரீட், ஓகே. ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் ஈஸியாக நம்ம ரீட் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேயா. த நெக்ஸ்ட் செட்டிங் த பேஜ் சைஸ் அண்ட் மார்ஜின், சேஞ்ச் த பேஜ் சைஸ், ஓகே. செட்டிங் த பேஜ் சைஸ் ஆர் மார்ஜின் அண்ட் மார்ஜின் சைஸ், ஓகே. இப்போது உங்களுக்காக ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன், ஓகே, நான் கொடுத்துட்டேன். இப்போ இந்த வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதனுடைய செட்டப்ஸ் நம்ம மாற்ற போகிறோம், பேஜ் சைஸை மாற்ற போகிறோம். இந்த சைஸ் எப்படி இருக்கும், A4 சைஸ்னு எப்படி, A3 சைஸ்னு எப்படி, லீகல் சைஸ்னு எப்படி, போஸ்ட் கார்டு சைஸ்னு எப்படி, அண்ட் சைனீஸ் கார்டு அப்படின்னா எப்படி, ஸோ டிஃப்ரெண்ட் கஸ்டம் கார்டுனா எப்படி அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டுக்கு நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து வரப்போகிற சாப்டர்ஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், ஓகேயா. இப்போ பாருங்கள், இதில் போயிட்டு பேஜ் லே அவுட் இருக்கு இல்லையா, பேஜ் லே அவுட்டை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இதில் ஏரோ மார்க் சைஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் பாருங்கள் லெட்டர் ஸ்மால், tabloid, ledger, legal, statement, executive, A3 sheet, A4 small and more page sizes, okay. இங்கே போயிட்டு நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஓகேயா. இங்கே போயிட்டு நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். கஸ்டம் சைஸ் அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு மிஷின் வந்துருக்குது, அந்த மிஷினுக்குள்ளே நம்ம பேப்பரை உள்ளே இன்சர்ட் பண்ணி பிரிண்ட் எடுக்கணும். அப்போ அந்த பேப்பருடைய வித் அண்ட் ஹைட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இங்கே என்ட்ரு பண்ணோம்னா, ஓகே, அதனுடைய வித் எவ்வளோ, அதனுடைய ஹைட் எவ்வளோன்னு மார்க் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம்னா இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் பி சேஞ்ச் டு தட் சைஸ், ஓகே. அந்த சைஸில் பிரிண்ட் வந்துடும், ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. ஸோ நார்மலாக எப்போவுமே ஒரு ஷீட் பார்த்திங்கன்னா A4 வச்சு எடுக்கிறது தான் குட், ஓகே. இப்போ நான் A4லேருந்து நான் லெட்டருக்கு மாற்றுறேன். இப்போ பாருங்கள் சைஸ் என்லார்ஜ் ஆகுது, பட் ஹைட் கம்மியாகிடும், ஓகேயா, ஹைட் கம்மியாகிடும். இப்போது லீகலில் வச்சோம்னா வித்து கம்மியாயிடும், ஹைட் நீளமாகிடும், ஓகே. ஸோ லீகலில் வச்சோம்னா வித்து கம்மியாகிடும், லீகல் நீளமாக இருக்கும், ஓகே, ஹைட்டு ரொம்ப நீளமாக இருக்கும், ஓகேயா. இதே போஸ்ட் கார்டு சைஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஓகே. போஸ்ட் கார்டு பண்ணோம்னா இன்னும் டிஃப்ரெண்ட் சைஸில் சேஞ்சஸ் ஆகும், ஓகேயா. ஸோ A3, A4, A4 ஃபோலியோ, நன் என்வெலப்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான். ஸோ சி ஹியர் அதோடைய சைஸ் பாருங்கள், இப்படி சேஞ்சஸ் ஆகிடுச்சு, ஓகேயா. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பேஜ் செட்டப், பேஜ் சைஸ், ஓகே. பேஜ் சைஸை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், ஓகேயா. Understood student? The default page size in writer is 8.5 into 11 inches, okay. The double quotations மேலே இருந்துச்சுனாவே அதுக்கு பேர் inches, ஓகேயா. ஸோ the default page size in writer is 8.5 into 11 inches, the same as that of the standard A4 printing paper. A4 size printing paperலையும் இதுதான் ஸ்டாண்டர்டாக இருக்கும். However, for the different types of the documents, you may need to change the paper size, okay, page size, to change the paper size also. Both also same only, page size and paper size both also same only, okay. See here, இங்கே போய்ட்டு நம்ம கிளிக் பண்ணும்போது அதோடைய ஆப்ஷன்ஸை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஓகேயா. உங்களுக்கு புரிஞ்சுச்சா. நெக்ஸ்ட் பாருங்கள், செலக்ட் ஃபார்மேட் போயிட்டு அதில் பேஜ் ஆப்ஷன் போயிருங்க. அதில் பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆஸ் ஷோன் இன் தி ஃபிகர், ஓகேயா. இப்போ நான் உங்களுக்கு சொன்னதே தான் அங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க, ஓகே. நெக்ஸ்ட் டாபிக்
changing the page margin. Okay, changing the page margins. Page margins are the white space around the top, bottom, left and right of your document. Margins let writer know where to start placing the text at the top of a document when you move on to the next page. Okay, அதாவது ஒரு பேஜில் எந்த பொசிஷனில் டாப் லெஃப்ட் சைடு கார்னரில் எந்த சைஸில் இருந்து ஃப்ரம் த மார்ஜின், ஓகே, ஃப்ரம் த லெஃப்ட் சைடு பேப்பருடைய கார்னரில் இருந்து எவ்வளோ சைஸில் என்னுடைய டாக்குமெண்ட்டை என்னுடைய இன்ஃபர்மேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுற தட் மெத்தட் இஸ் கால்டு வாட்? சேஞ்சிங் த பேஜ் மார்ஜின் ஆப்ஷன். ஓகே, வேர் டு ஸ்டார்ட் டைப்பிங், this is the very important one, this is the important point. Okay, where to start typing text on your side, left side, and where to stop and move to the next line. Okay, that is called what? Okay, that is called what? Margin. Understand? இப்போ நான் வேர்ட் டாக்குமெண்ட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னுடைய கர்சர் இஸ் பிளிங்கிங் ஹியர். ஓகே, திஸ் இஸ் த ரோ எண்ட். இந்த ப்ளூ லைன் இருக்குது பார்த்தியா, இந்த ப்ளூ ஒயிட்டு ஜாயிண்ட் ஆகிற லைன், இந்த பிளேஸ் தான் டாப் மார்ஜினுடைய எட்ஜு, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே லெஃப்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுது? சி ஹியர், இங்கே. ஓகே, லெஃப்ட் மார்ஜின் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ இதை என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, எந்த இடத்துல அப்படின்னா இங்கே. ஓகே, இண்டென்ட், மூவ் த லெஃப்ட் சைட் ஆஃப் த பேராகிராஃப் பை அ சர்டன் அமௌண்ட். இப்போது நான் இதை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா சி ஹியர் த மார்ஜின் இஸ் மூவிங் ஆகிட்டு இருக்கா. இது வந்து இண்டென்ட் லெஃப்ட் சைடு. ஓகே, அதாவது லெஃப்ட் சைடில் இருந்து எவ்வளோ உள்ளே போகணும்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ரைட் சைடு அப்படின்னா இதே வந்து இங்கேருந்து எது வரைக்கும் முடியணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன். ஓகேயா, இது ஒன்று. டாப்பில் ஸ்பேஸிங். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டீங்கன்னா ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும், ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது. ஓகேயா, ஸோ இது எல்லாமே இந்த இண்டென்ட்டில் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேயா, ஸோ இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ப்ளூ லைனும் இந்த ப்ளூ லைனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஆப்ஷன். ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் ஆப்ஷன் அதையும் நான் உங்களுக்கு எப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகேயா, சேஞ்சிங் ஆர் செட்டிங் பேஜ் மார்ஜின்ஸ் இன் OpenOffice Writers can be done in two ways. The first one using the rulers. Okay, using the rulers, quick and easy, but does not have a precious values. Okay, it is does not a precious values. Second one, using the page style dialog box. Page style dialog box can specify precious value for the margin. Okay, ரூலரில் எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் கிடையாது, பட் பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸில் இட் இஸ் ஹேவிங் எ ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன், ஸ்பெசிஃபிக் பர்டிகுலராக நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே இன்ஃபர்மேஷனாக சொல்கிறாங்க. ஓகே, சேஞ்ச் த பேஜ் மார்ஜின்ஸ் யூஸிங் த ரூலர். ஓகே, யூஸிங் ரூலரை யூஸ் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணுறது? The shaded sections of the ruler are the margins. Okay, hold the mouse pointer over the line between the gray and white section. Okay, the mouse pointer turn into the double headed arrow. Okay, hold down the left mouse button and drag the mouse to move the margin and release the required point. The new margin is setted. Okay, அப்படி சொல்கிறாங்க. ஓகே, எங்கே இருக்குது? இந்த பார்ட். ஓகே, ஸோ இந்த பார்ட்டில் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே போயிட்டு இப்படி ஆகும். டபுள் ஹெட்டட் ஏரோ வந்துருச்சா லெஃப்ட் மார்ஜின், இதை கிளிக் பண்ணி நம்ம இப்படி மூவ் பண்ணுறோம். ஓகேயா, இங்கேயும் இதை நம்ம மூவ் பண்ணிக்க முடியும் டாப் டு ரைட். இப்போ என்னுடைய மார்ஜின் இங்கே செட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் நம்மளால் மாற்றிக்க முடியும். ஓகே, இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஓகேயா, திஸ் இஸ் கால்ட் ஆஸ் இங்கே சொல்லியிருக்காங்க ரூலரை பேஸ் பண்ணி என்னால் மாற்றிக்க முடியும். திஸ் இஸ் த ரூலர். ஓகே, இந்த ரூலர், அந்த ரெண்டு ரூலரையும் பேஸ் பண்ணி என்னால் மார்ஜின் செட் பண்ண முடியும். அதோடைய மெத்தட் தான் இப்போ நம்ம சொன்னது. ஓகேயா, த நெக்ஸ்ட் ஒன் யூஸிங் தி பேஜ் ஸ்டைல் டயலாக் பாக்ஸ். பேஜ் ஸ்டைல் dialog box. To change the margin using the page style dialog box, right click anywhere on the page and select the page from the top pop-up menu and select the page top of the page style dialog box. Okay, page style dialog box. Right click anywhere on the page and select page from the pop-up menu and select page tab of page style dialog box. Page style dialog box இருந்து பேஜ் டேப் அப்படிங்கிற அவ பாக்ஸை நம்ம என்ன பண்ணணுமா, செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, இன் தி மார்ஜின் பாக்ஸஸ்
specify the values for left, right, top and bottom margins. Okay, top margin, and click on OK button, so இதை பேஸ் பண்ணி நம்மனால மார்ஜினை செட் பண்ண முடியும், மார்ஜினை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. நெக்ஸ்ட் டாபிக் ஓரியன்டேஷன். ஓகே, ஓரியன்டேஷன். The page orientations refers to how the document will be displayed on screen and printed. There are two different orientations. Okay, ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரில் நம்முடைய டாக்குமெண்ட் எந்த சைஸில் பிரிண்ட் ஆகணும், எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுற அந்த மெத்தடுக்கு பேர் தான் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா. ஸோ ஹியர் த ஓரியன்டேஷன்ஸ் இன் MS Office or Open Office Writer we having a two different types methods. Okay, two different types method. The one is a landscape and another one is a portrait method. Okay, see here நம்முடைய ஸ்க்ரீன் மானிட்டர்ஸ், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும். ஓகே, நம்முடைய LED டிவியோடைய சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கும், அதாவது வித்து அதிகமாகவும் ஹைட் கம்மியாகவும் இருக்கும். ஓகே, தட் இஸ் கால்டு லேண்ட்ஸ்கேப் வியூ. ஓகே, பட் போர்ட்ரேட் வியூ அப்படின்னா நம்முடைய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம பழைய காலத்தில் வீட்டில் மாட்டியிருப்பாங்க ஃபோட்டோஸ். ஓகே, நீளமாக இருக்கும்ல, ஹைட் அதிகமாகவும் மேலே வித்து கம்மியாகவும் இருக்கும். ஓகேயா, அது வந்து போர்ட்ரேட் வியூ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கு டெமோவும் இங்கே கொடுத்துருக்காங்க. see here this image, இந்த இமேஜ் தான் வந்து லேண்ட்ஸ்கேப் வியூ, இந்த இமேஜ் வந்து போர்ட்ரேட் வியூ. வித்துங்கிறது இது. ஓகே, இது அதிகமாக இருக்குது, ஹைட்டு வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, பட் போர்ட்ரேட்டில் வித்து கம்மியாக இருக்கும், ஹைட்டு அதிகமாக இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த டிஃப்ரென்ஷியேட். ஓகேயா. நெக்ஸ்ட்டு பேஜ் கலர்ஸ் அண்ட் பார்டர்ஸ். பேஜ் கலர்ஸ் அண்ட் பார்டர்ஸ். சேஞ்ச் த பேஜ் கலர் இஸ் நாட் குவைட் காமன். ஓகேயா. ஸோ பேஜ் செட்டப், பேஜுடைய கலர் வந்து changing the page color, it is not a same option to in all the office MS Office Word. Okay, it is differ, it is vary from one to one. Okay, changing the page color is not quite common. Okay, to do so, in the page style dialog box, select the background tab and as option click on color and select the color. Okay, ஸோ இங்கே நம்மகிட்ட வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் இல்லாதனால பட் இதை ஓப்பன் பண்ணி காட்ட முடியல, பட் சேம் ஆப்ஷன்ஸ் ஒன்லி. ஓகேயா, இன் MS Word ஆல்சோ. MS Wordல பார்த்தீங்கன்னா பேஜ் கலர் இருக்கு இல்லையா, பேஜ் பார்டர் பக்கத்தில் பேஜ் கலர், இதை கிளிக் பண்ணிட்டோம்னா தென் see here it is color is changing now. Okay, no need to click. Okay, just you keep your cursor on the colors, mean the page color will be shown for the demo. Okay, yeah, see here, but which one is look like, no, if which one you are thinking it's a good look like, no good, if you select that. Okay, it is good only. Okay, we can select. Okay, this is the method. But in the Open Office Writer page style dialog box, select page background. Okay, background tab and as option. Okay, and as option on color. Okay, அதை click பண்ணீங்கன்னா it will become automatically. Then color palette or select graphic. Okay, to apply the an images as page background as shown in the figures. Okay, it will come one by one. Okay, yeah. The next one, borders can be applied to an entire document. Borders can be applied to the entire document. Okay, borders நம்ம கொடுத்தோம் அப்படின்னம்னா then automatically it is filling to all the entire document. Okay, border tab. Okay, where is the border tab is there na, அதை click பண்ணா see here, இதுதான் வந்து பேஜ் ஸ்டைல் டாக்குமெண்ட், பேஜ் ஸ்டைல், பேஜ் கலரை செட் பண்ணுறது, பேஜினுடைய டிஃப்ரெண்ட் மெத்தடை செட் பண்ணுறது ஆஃபீஸ் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில். ஓகே, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் இந்த ஆப்ஷன்ஸ் இதில் இருக்கும். ஓகேயா. ஸோ இதில் வந்து ஆர்கனைஸ் பட்டன், பேஜ், பேக்ரவுண்ட், ஹெட்டர், ஃபுட்டர், பார்டர்ஸ், காலம்ஸ் எல்லாமே இதில் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஓகேயா. ஸோ ஆனால் MS ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா பேஜ் பார்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இதில் எத்தனை பேஜஸ் இருக்குது, ஒன்லி ஒன் பேஜஸ். ஓகே, நான் உங்களுக்கு டெமோக்காக நான் ஒரு 10 பேஜஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இட்ஸ் க்ரியேட்டிங் நவ், மேபி இட் வில் கம். ஓகே, யா, அக்யூரேட்லி 10 came. ஓகே, இப்போ உங்களுக்காக நான் ஒரு 10 பேஜஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 10 பேஜஸ்க்கும் நான் பார்டர் செட் பண்ண போகிறேன். ஓகேயா, பேஜ் பார்டர் போயிட்டு இப்போது நான் இதை வந்து டபுள் பார்டர் கொடுக்குறேன். இந்த டபுள் பார்டர் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா இட் இஸ் செட்டட் டு ஆல் தி டாக்குமெண்ட். ஓகே,